வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஜய் தமிழ். என்னோட நேம் விஜய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ். ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ்ஸை பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ரிவ்யூ 3 செக்மெண்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் இதாங்க அதோட பாக்ஸ். வேறு ஒன்றும் மென்ஷன் பண்ணல. ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் இதை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள டைரெக்டாக இந்த பாக்ஸும் இல்லை, ரியல்மி வயர்லெஸ் பட்ஸ் தான் இருக்குது. இது வெளியே எடுத்துடலாம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இதாங்க இதோட மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இதில் பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. சின்ன கேபிளாக இருக்குது. இந்த மொபைல் சார்ஜர்லையும் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அங்கே உள்ள ஒரு ரெகுலர் புக்லெட்ஸ், யூஸர் மேனுவல் கைடு, அப்புறம் ஒரு இயர் டிப்ஸ் 2 செட் இருக்குது. பட்ஸோட வயர்லெஸ் பட்ஸோட ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அடிஷ்னலாக 2 இருக்குது. மொத்தம் 3 செட் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு. பாக்ஸிங் வேறு ஒன்றுமே கிடையாது பாக்ஸில். நம்ம இப்போ பார்க்க போகிறது இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது செகண்ட் செக்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து மேக்னெட்டிக் கண்ட்ரோல்னால் இந்த எண்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் மேக்னெட்டிக் கண்ட்ரோல். இது ஏதாவது ஆப்ரேட்டிங் வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். மியூசிக் ப்ளே, பாஸ், ஆனால் ஏதாவது கண்ட்ரோல் ஏதாவது வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11.2 mm பேஸ் பூஸ்ட் ட்ரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஓரளவுக்கு பேஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 12 hours ப்ளேபேக் கொடுத்துருக்காங்க. 12 hours ப்ளேபேக் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வந்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 mAh தான். ஃப்ளெக்சிபிள் நெக்ஸ்ட் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூவில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ப்ளூடூத் 5.0 அண்ட் ஸ்வைப் ப்ரூஃப் IP-X4 கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுங்க, ஸ்வைப் ப்ரூஃப் தான். IP-X4 கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்று இதோட ப்ரைஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2000 ரூபாய், 1999 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் இதனோட ஆன்லைனில் எவ்வளோ விலை இருக்குது அப்படின்னா 1800 ரூபாய்க்கு இப்போ அவைலபிள் இருக்குது. நான் வாங்கும்போது இது 1600 ரூபாய் தான், 1599 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இப்போ இன்றைக்கி ரியல்மி தான் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அப்போ வாங்கினோம். நம்ம ரியல்மி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வாங்கினோம். நாம் இப்போ பார்க்க போகிறது ரியல்மி வயர்லெஸ் பட்ஸோட ரிவ்யூ. இந்த பட்ஸை வந்து நான் வந்து இப்போது ஒரு 2 months யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2 months அப்புறம் தான் இந்த ரிவ்யூ போடுறேன். இந்த ரியல்மி பட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. அதுதான் இதோட ஒரு ப்ளஸ். பார்த்தீங்களா, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நம்ம எப்படி வேணாலும் இதை இது பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் இதுவுமே மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரப்பர். இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான வயராக தான் இருக்குது, அவ்வளோ லூஸாலாம் இல்லை. மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங்கான போர்ட் இங்கே இருக்குது. இங்கே வந்து வால்யூம் அப் கீ, வால்யூம் டவுன் கீ, இங்கே வந்து ஒரே ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பட்டன் தான். நம்ம ரியல்மி பட்ஸை ஒன்ஸ் எடுக்கிறப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிடும். இது நம்ம மொபைலில் ஒரு தடவை பேர் பண்ணி நெக்ஸ்ட் டைம் இந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மொபைலோட கனெக்ட் ஆகிடுது. ஒரு 5 செகண்டில் கனெக்ட் ஆகிடுது. அப்புறம் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி 100 mAh. இவங்க சொல்லியிருந்தாங்க 12 hours ப்ளேபேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 100 வால்யூம் வச்சு கேட்குறப்போ 8 hours கிட்ட இருந்துச்சுங்க. நான் 100 வச்சு தான் செக் பண்ணி பார்த்தேன். 8 hours கிட்ட இருக்குது. இங்கே வந்து ஒரு இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிங்கன்னா
எரியும் ப்ளூ கலர், சார்ஜ் ப்ளூ கலரில் தான் எரியும். நம்ம ரெட் கலரில் எரியும், சார்ஜ் போகிறப்போ ரெட் கலரில் எரியும். சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலரில் மாறிடும். அண்ட் இந்த மேக்னெட்டில் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் ஒவ்வொரு டைமும் இது பட்டன் அமைக்கி பேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 செகண்டில் அது கனெக்ட் ஆகிடுது. மேக்னெட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூவிஸோ மியூசிக்கே கற்றுக்கிட்டு இருக்கப்போ இந்த மேக்னெட்டை இப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம பார்த்துக்கிறது மியூசிக்கோ மூவியோ ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் ரிமூவ் பண்ணால் ப்ளே ஆக மாட்டேது. இப்படி ஜாயின் பண்ணுறப்போ ஸ்டாப் ஆகிடுது, அவ்வளோதான். இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். வேறு ஃபாஸ்டர் 3.4 சார்ஜர் இருக்கு இல்லையா, அதில் செக் பண்ணி பார்த்தேன், சார்ஜ் ஏறல. அதுலேயும் அந்த 1 மணி நேரம் சார்ஜ் ஏறுதுங்க. இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 75 நிமிடம் சார்ஜ் ஏறுது. 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் இதில் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. ஓவராலாக இது வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1800 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல ஹெட்செட் தான். மற்ற கம்பெனிகளில் 2000க்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. இதுக்கும் கம்மியான ரேட்லலாம் இருக்குது, 300 ரூபாய்க்கு கூட இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஒர்க்கு கிடையாது. 1000 ரூபாய்க்கு கூட இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது, ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் வயர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் பெரிய வயர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. வேறு இந்த வயர் கூட வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். என்னோடய ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன பேண்டு மாதிரி அப்படி கொடுத்துருக்கலாம். இந்த வயர் போகிறப்போ இப்படி நம்ம காதில் போய் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். இது இப்போ இப்படி வருது, இந்த ஷேப்பில் வந்து கனெக்ட் ஆகுது. இது நமக்கு இப்படி கனெக்ட் ஆகிருச்சுன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மூஞ்சிக்கு முன்னாடி இந்த வயர் வந்து இப்படி நிற்கிது. நமக்கு எப்படி வச்சு நீங்கள் வயர் மாட்டினாலும் இது இப்படி தான் வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல ஒரு பேண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இப்படி கனெக்ட் ஆகிடும். அப்போ கனெக்ட் ஆகிறப்போ ஈஸி. நமக்கு இந்த வயர் முன்னாடி மூஞ்சியில் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்காது, கரெக்டாக இருந்திருக்கும். அந்த இதை போட்டுட்டு நீங்கள் வாக்கிங் இது கீழே விழவே மாட்டுதுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலும் சரி, பைக்கில் போகிறப்போ காற்றுக்கு விழுகுதா, அதாவது நம்ம பைக்கில் போகிற ஸ்பீடுக்கு காற்றுக்கு பின்னாடி இந்த பட்ஸ் வந்து காதுலேருந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் ரிமூவ் ஆகலை. ஓவராலாக இது ஒரு நல்ல பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது இன்றைக்கி ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு இருக்குது. நான் வாங்கினப்போ 1600 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். அப்போ ஆஃபரில் 200 ரூபா ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஆஃபர் போட்டிருந்தாங்க வெயிட் பண்ணி வாங்கியிருந்தீங்க, 200 ரூபா கம்மியாக விலையில் கிடைக்கும். ஓவராலாக இது ஒரு நல்ல வயர்லெஸ் பட்ஸ்.